விஜய் வந்து ஒரு முதல் தலைமுறை அரசியல்வாதி. அவர் முதல் தலைமுறையா வர்றாரு. ஒரு முதல் தலைமுறை அரசியல்வாதியை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க, இப்படிதான் ஹேண்டில் பண்ண போறீங்களா அப்படிங்கிற உங்களோட பிரைமரி கன்சர்ன் இப்ப அதுவா இருக்கு. சோ ஓகே, இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க முதல் தலைமுறை அரசியல்வாதியா இங்க அரசியலை கத்துக்க வரீங்களா, இல்லன்னா எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல நின்று டைரக்டா சிஎம் ஆக வரீங்களா? அதுதான் நம்மளோட கேள்வி. அவங்களே வந்து இன்னொன்னு சொல்றாங்க, முதல் தலைமுறை அரசியல்வாதியா தான் சீமானு வர்றாரு. ஆனா நாங்க வந்து சீமான் வந்து எனக்கு பிடிக்கல, எனக்கு வந்து அவர் மேல ஒரு ஈர்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க சொல்ற காரணம் என்னன்னா, அவர் வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் வளர்றாரு அப்படின்னு சொல்றாங்க. சீமான் பின்னாடி நிறைய பெரிய கிரௌடு இல்ல, விஜய் பின்னாடி ஒரு கிரௌடு இருக்கு. அதுக்கப்புறம் சீமான் வந்து எதையோ ஒண்ணு வந்து ஒரு கொள்கையா வைக்கிறாரு. அது நமக்கு உடன்பாடு இருக்கோ இல்லையோ, ஏதோ வந்து ஒரு பேஸ், ஒரு ஃபவுண்டேஷனா ஒரு கொள்கைன்னு வைக்கிறாரு. அப்போ இவங்களோட ஆக்சுவலா வந்து ஏன் சீமானுக்கு சப்போர்ட்டிவா இல்ல, விஜய்க்கு சப்போர்ட்டிவா இருக்காங்கன்னா, விஜய்க்கு வந்து ஒரு பெரிய அரசியல் புரிதலும் இல்ல, கொள்கையும் இல்ல. அதனால தன்னோட காங்கிரஸ் ஐடியாலஜியா இல்லைன்னா காங்கிரஸ் சித்தாந்தத்தை, காங்கிரஸோட வேவ்லென்த்துக்குள்ள அந்த விஜயோட ஃபாலோவர்ஸை ஃபிட் பண்றதுக்கு இவங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாங்கிறத பார்த்துக்கலாம். இந்த 41 பேர் இறந்து உடனேயே நீங்க என்ன போடுறீங்கன்னா, விஜய் வந்து வஞ்சிக்கப்பட்டார், இவ்வளவு பெரிய வஞ்சகத்தை விஜய் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு அப்படின்னு நீங்க ஒரு கருத்துவாக்கம் பண்றீங்களே அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து அந்த பாடி லாங்குவேஜ் அந்த இதெல்லாம் வச்சு எப்படி சொல்றாங்கன்னா, இதெல்லாம் ஃப்ரீ டு இக்னோருங்க, யூ கேன் இக்னோர் திஸ். நான் என்ன சிபிஐ ஆஃபீஸரா, நான் என்ன போலீஸ்காரரா, அந்த கேஸை நான் இன்வெஸ்டிகேட் பண்ணனா? எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு ஏதோ நான் தப்பா நடந்திருக்குன்னு தெரியும், அதனால நான் அதை போட்டேன் அப்படிங்கிறாங்க. 41 பேர் அவங்க வந்து செத்து கிடக்கிறதுக்கு மேல நீங்க ஒரு கருத்து சொல்றீங்க. அப்போ இதனால ஒரு வன்முறை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ ஒவ்வொரு கருத்தும் எப்படி ரியாக்ட் ஆகுங்கிறது நமக்கு தெரியல சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும். அப்போ நீங்க ஒரு கருத்து போட்டு அதனால ஒரு பாதகம் நடந்துருந்துச்சுன்னா, அப்போ இதை வந்து ஃப்ரீ டு இக்னோர் நம்ம சொல்ல முடியுமா? சோஷியல் மீடியால எழுதும் போது ஒரு பொறுப்பா எழுதணும் தேவை இல்லையா? ஸோ பொறுப்பா எழுதணும் தானே. அனைவருக்கும் வணக்கம். யூஸ்வலா வந்து ஒரு தனிநபரை பத்தி பேசுறது வந்து நமக்கு அடிக்கடி பேசவும் கூடாதுன்னு நினைப்பேன். ஏன்னா ஒரு பிரச்சனையை பத்தி பேசலாம், இல்லைன்னா ஒரு ஐடியாவை பத்தி பேசலாம், இல்லைன்னா ஒரு சமுதாய மாற்றத்தை பத்தி பேசலாம். ஒரு தனிநபரை பத்தி நம்ம அடிக்கடி வீடியோ போடுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனாலும் வந்து இதுதான் கடைசி வீடியோவா இருக்கும்னு நினைக்கிறேன் டாக்டர் ஷாலினியை பத்தி. ஏன்னா இப்போ வந்து சமீபத்துல ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க டிபேட் அப்படிங்கிற சேனல்ல. ஒரு 1 hour அவங்க அதுல பேசியிருக்காங்க. ஆனா அதுல சில நல்ல கருத்துக்கள் வச்சிருக்காங்க, அவங்கள பத்தி சில விமர்சனமும் பண்ணியிருக்காங்க. அதனால இது ஃபைனல் வீடியோவா நம்ம டாக்டர் ஷாலினியை பத்தி போடுறதுன்னு நினைக்கிறோம். எகைன் இது வந்து ஒரு அரசியல் கான்ட்ரடிக்ஷனே தவிர மற்றபடிலாம் எதுவும் கிடையாது. உங்களோட பதிவுகள்ல அவங்களோட பேட்டர்ன்ல இருக்கிற கான்ட்ரடிக்ஷன். இதை வந்து நம்ம வந்து சுட்டி காட்ட வேண்டிய தேவையும் இருக்கு. அதே மாதிரி அவங்கள வந்து சில பேர் சில வார்த்தைகளை சொல்லி நம்ம வந்து பின் பாயிண்ட் பண்றதையும் அதை தவிர்க்கிறதுக்காக இந்த வீடியோ நம்ம வந்து ரிலீஸ் பண்றோம். ஸோ இப்போ சமீபத்தில் இன்டர்வியூல என்ன சொல்றாங்கன்னா, அவங்களோட மெயின் கன்சர்னா இருக்கிறது, இப்போ புதிய வார்த்தை ஒன்று வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. என்னன்னா, முதல் தலைமுறை அரசியல்வாதி. யூஸ்வலா நம்ம வந்து என்ன கேள்விப்பட்டிருப்போம்னா, முதல் தலைமுறை பட்டதாரி கேள்விப்பட்டிருப்போம். அது வந்து நம்ம பழக்கப்பட்ட வார்த்தை, நம்ம அடிக்கடி பயன்படுத்துற வார்த்தையும். ஆனா முதல் தலைமுறை அரசியல்வாதி அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு வராங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து ஒரு முதல் தலைமுறை அரசியல்வாதி. அவர் முதல் தலைமுறையா வர்றாரு. இங்க இருக்கிற திராவிட கட்சிகள் கடந்த 75 வருஷமா இந்த அரசியலை பயணிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து விஜய வந்து ஃபாலோ பண்ணி வர்றாங்கல்ல அந்த ரசிகர் கூட்டம், இல்லைன்னா அவங்களோட தொண்டர்கள் அப்படின்னு கொஞ்சம் பேர் ரசிகர்கள்ங்கிறாங்க, தொண்டர்கள் இருக்காங்க, எல்லாம் அவரை பார்க்கவே வர்றாங்கல்ல, அவங்களும் வந்து முதல் தலைமுறை அரசியல்வாதி. ஸோ இப்போ அவங்களோட பிரைமரி கொஸ்டின் என்னவா இருக்குன்னா, ஒரு முதல் தலைமுறை அரசியல்வாதியை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க, இப்படிதான் ஹேண்டில் பண்ண போறீங்களா அப்படிங்கிற அவங்களோட பிரைமரி கன்சர்ன் இப்போ அதுவா இருக்கு. அதை நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டிவாவே எடுத்துக்கலாம். ஸோ முதல் தலைமுறை அரசியல்வாதியை நம்ம வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான். ஸோ ஓகே, இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க முதல் தலைமுறை அரசியல்வாதியா இங்க அரசியலை கத்துக்க வரீங்களா, இல்லைன்னா எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல நின்று டைரக்டா சிஎம் ஆக வரீங்களா? அதுதான் நம்மளோட கேள்வி. இப்போ முதல் தலைமுறை ஒருத்தர் வராரு, அவருக்கு வந்து நம்ம முதல் தலைமுறை பட்டதாரி நம்ம எதுக்கு சொல்றோம்? அவங்க முதல் தடவை படிக்க வராங்க, அவங்களுக்கு வந்து நம்ம வாய்ப்புகளை கிரியேட் பண்ணி கொடுக்கணுங்கிறது நமக்கு மாற்று கருத்தே இல்லை. அதே மாதிரி நாங்க அரசியல் கத்துக்க வரோம், இதான் முதல் தலைமுறையில அரசியல் கத்துக்க வரோம் அப்படின்னா கூட அவங்களுக்கு நம்ம நிறையவே சொல்லிக் கொடுக்கலாம், நிறைய எஃபர்ட் போடலாம், நிறைய சொல்லிக் கொடுக்கலாம், விதவிதமா சொல்லிக் கொடுக்கலாம். அதாவது டிஜிட்டல் ஃபார்மேட்ல சொல்லிக் கொடுக்கலாம், அனிமேஷன் ஃபார்மேட்ல சொல்லிக் கொடுக்கலாம், எல்லா ஃபார்மேட்லயும் நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். அதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா நாங்க இப்பதான் வருவோம், வந்த உடனே 14வது கேள்வி எங்களுக்கு முதல்ல
கேளுங்க, நாங்க வந்து 1 கோடி ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு காமெடி உண்டு. அதே மாதிரி எங்களை வந்து நீங்க டைரக்டா சிஎம் கேண்டிடேட்ல நிப்பாட்டுங்க அப்படின்னு எந்த முதல் தலைமுறை அரசியல்வாதி சொல்லுவாங்க அப்படிங்கறது மட்டும் நீங்க எனக்கு வந்து விளக்கி சொல்லணும். அவங்க டாக்டர் ஷாலினி இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா கூட பரவாயில்ல. அப்போ அப்படி இருக்கிறவங்கள எப்படி முதல் தலைமுறை அரசியல்வாதி நம்ம கிளைம் பண்ண முடியும்? எனக்கு அது புரியலங்க. சரி, நிஜமாவே சில பேர் வந்து அவங்க குடும்பத்துல யாருக்குமே அரசியல் தெரிஞ்சிருக்காது. அவங்க வந்து புதுசா பெரியார தெரிஞ்சுப்பாங்க, இல்லைன்னா அறிஞர் அண்ணாவை தெரிஞ்சிருப்பாங்க, இல்லைன்னா விஜய் மூலமா கூட அவங்க வந்து பெரியார் தெரிஞ்சுக்கிட்டோம். எங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. ஆனா அவங்க கத்துக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம், எங்களுக்கு சொல்லுங்க, ஓகே இப்படிலாம் இருக்கா, இப்படி இருக்கா, இல்ல நாங்க இப்படி யோசிக்கிறோம் அப்படி ஒரு டிஸ்கஷனுக்கு வந்தா நம்ம இங்க யாருமே சொல்ல போறது இல்ல. வந்த உடனே நாங்க தாங்க சிஎம், அடுத்த சிஎம் அப்படின்னு சொன்னா இதை வந்து எப்படி நீங்க வந்து இதை முதல் தலைமுறை அரசியல்வாதினா எங்களால அதை பார்க்க முடியுமாங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் எகெயின் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருந்தாங்க. அது நான் பர்சனலா நான் பார்த்த விஷயம் என்னன்னா, அவனுக்கும் வந்து விஜய் ரொம்ப பிடிக்கும் அந்த 16, 17, 18ல. அப்புறம் ஒரு 4-5 வருஷம் கழிச்சு அவனை பார்க்கும்போது அவனே சொன்னான், அக்கா அப்பெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜய, இப்பெல்லாம் எனக்கு பிடிக்கிறதே இல்லை. இப்போ அந்த ஏஜ்ல பிடிக்கும், அப்பவே ஆக்ஷன் மூவிஸ் நிறைய பார்ப்பேன், இப்போ எனக்கு ஆக்ஷன் மூவிஸே பிடிக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னான். இவ்வளவுதான் இதோட ஒரு ஏஜ். அந்த ஏஜ்ல அந்த பசங்களுக்கு ஒரு ஆக்டர் மேல ஒரு அதுவும் ஆக்டர் மேல கிடையாது, ஆக்ஷன் மூவி நடிக்கிற ஆக்டர் மேல. கமர்ஷியல் மூவில ஆக்ஷன் மூவிஸ்க்கு ஒரு தனி இடம் இருக்கு. இப்ப விஜய் வந்து அதுலதான் அவர் பாப்புலர் ஆறாரு. இப்ப அவரு மட்டும் ஆக்ஷன் மூவி நடிக்காம சும்மா வந்து ஒரு சாதாரண கதை, ஒரு குடும்ப கதை அப்படின்லாம் நடிச்சிருந்தாங்கன்னா அவருக்கு இவ்வளவு பேஸ் இருந்திருக்காது. ஸோ அப்போ அந்த மாதிரி படத்துல நடிக்கிறதுனால ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு ஏஜ் பீப்புளுக்கு அவர் பிடிக்குது. அந்த ஏஜை கடந்து வரும்போது அவங்க அந்த அந்த விஷயத்துல இருந்து அவங்க கடந்து வர போறாங்க. அவ்வளவுதான் நடக்க போகுது. இதனால வந்து நம்ம அவங்களுக்கு ஒரு பெரிய கிரெடிட் கொடுத்து முதல் தலைமுறை அரசியல்வாதி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கிரெடிட் கொடுத்து அதெல்லாம் பண்ணணும் தேவையான்னு எனக்கு தெரியல. சோ அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, அவங்களே வந்து இன்னொன்னு சொல்றாங்க, முதல் தலைமுறை அரசியல்வாதியா தான் சீமானு வர்றாரு, ஆனா நாங்க வந்து சீமான் வந்து எனக்கு பிடிக்கல, எனக்கு வந்து அவர் மேல ஒரு ஈர்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க சொல்ற காரணம் என்னன்னா, அவர் வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் வளர்றாரு அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப இதுல என்ன கான்ட்ரடிக்ஷன் இருக்கு? சோ இவரும் முதல் தலைமுறை அரசியல்வாதின்னு அவங்கள பொறுத்த வரைக்கும், இவரும் முதல் தலைமுறை அரசியல்வாதி. அப்போ 2 பேருமே புதுசு தானே. அப்ப இவருக்கும் நம்ம சொல்லிக் கொடுக்குற 2 தேவை இருக்குல்ல. அப்ப ஏன் இவரை வந்து இப்படி இக்னோர் பண்றாங்க அப்படின்னா, அவங்களே அதுக்குள்ள பதிலும் சொல்றாங்க. சீமான் பின்னாடி நிறைய பெரிய கிரௌடு இல்ல, விஜய் பின்னாடி ஒரு கிரௌடு இருக்கு. அதுக்கப்புறம் சீமான் வந்து எதையோ ஒன்ன வந்து ஒரு கொள்கையா வைக்கிறாரு. அது நமக்கு உடன்பாடு இருக்கோ இல்லையோ, ஏதோ வந்து ஒரு பேஸ், ஒரு ஃபவுண்டேஷனா ஒரு கொள்கைன்னு வைக்கிறாரு. அவரு கொள்கை அறிக்கையெல்லாம் வச்சிருக்காரு. அப்படிலாம் நம்ம வந்து அவர் இல்லாத ஆள் கிடையாது, வச்சிருக்காரு, அதெல்லாம் வச்சிருக்காரு. அவரை வந்து நிறைய அரசியல் வகுப்புகள் எடுக்கிறாங்க, அதெல்லாம் பண்றாங்க. சோ அப்போ வந்து நீங்க வந்து உங்களோட ஐடியாலஜிய அவங்களோட சீமானோட ஃபாலோவர்ஸ்ட போய் சொல்ல முடியாது, சொன்னா கேட்கவும் மாட்டாங்க, ஏன்னா அவங்க ஏற்கனவே ஒரு கொள்கை வச்சிருக்காங்க. அப்போ இவங்களோட ஆக்சுவலா வந்து ஏன் சீமானுக்கு சப்போர்ட்டிவா இல்ல, விஜய்க்கு சப்போர்ட்டிவா இருக்காங்கன்னா, விஜய்க்கு வந்து ஒரு பெரிய அரசியல் புரிதலும் இல்ல, கொள்கையும் இல்ல. அதனால தன்னோட காங்கிரஸ் ஐடியாலஜியா இல்லைன்னா காங்கிரஸ் சித்தாந்தத்தை, காங்கிரஸோட வேவ்லென்த்துக்குள்ள அந்த விஜயோட ஃபாலோவர்ஸை ஃபிட் பண்றதுக்கு இவங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ இதே வந்து இந்த சீமான் விஜய் கம்பாரிசன்லயே அவங்க கான்ட்ரடிக்ட் ஆவாங்க. நான் அதை வந்து நான் அடுத்தடுத்த பாயிண்ட்ல சொல்றேன். ஸோ அப்போ இந்த கான்வர்சேஷன்ல அவங்க இன்னொன்னு சொல்றாங்கன்னா, அப்போ வந்து அந்த இன்டர்வியூவர் கேட்கிறாரு, நீங்க வந்து அந்த 41 பேர் இறந்து உடனேயே நீங்க என்ன போடுறீங்கன்னா, விஜய் வந்து வஞ்சிக்கப்பட்டார், இவ்வளவு பெரிய வஞ்சகத்தை விஜய் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு அப்படின்னு நீங்க ஒரு கருத்துருவாக்கம் பண்றீங்களே அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து அந்த பாடி லாங்குவேஜ் அந்த இதெல்லாம் வச்சு எப்படி சொல்றாங்கன்னா, இதெல்லாம் ஃப்ரீ டு இக்னோருங்க, யூ கேன் இக்னோர் திஸ். நான் என்ன சிபிஐ ஆஃபீஸரா, நான் என்ன போலீஸ்காரரா அந்த கேஸை நான் இன்வெஸ்டிகேட் பண்ணனா? எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு ஏதோ நான் தப்பா நடந்திருக்குன்னு தெரியும், அதனால நான் அதை போட்டேன் அப்படிங்கிறாங்க. இது ரொம்ப இதை அரசியல் கான்டெக்ட்ல எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியலங்க. ஏன்னா சோசியல் மீடியால நீங்க ஒரு கருத்துருவாக்கம் பண்றீங்க, ஒரு கருத்து பதிவு பண்றீங்க, அதுவும் வந்து 41 பேர் அவங்க வந்து செத்து கிடக்கிறதுக்கு மேல நீங்க ஒரு கருத்து சொல்றீங்க. அப்போ இதனால ஒரு வன்முறை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சோ இப்போ ஒவ்வொரு கருத்தும் எப்படி ரியாக்ட் ஆகுங்கிற நமக்கு தெரியல சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும். அப்போ நீங்க ஒரு கருத்து போட்டு அதனால ஒரு பாதகம் நடந்துருந்துச்சுன்னா
அப்போ இதை வந்து ஃப்ரீ டு இக்னோர் நம்ம சொல்ல முடியுமா? சோஷியல் மீடியால எழுதும் போது ஒரு பொறுப்பா எழுதணும் தேவை இல்லையா? சோ பொறுப்பா எழுதணும் தானே. ஏன்னா நீங்க வந்து நீங்க புக்ஸ் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு கிரெடிபிலிட்டி எடுத்துட்டு வரீங்க, பெரியாரிஸ்ட்னு கிரெடிபிலிட்டி எடுத்துட்டு வரீங்க, நான் வந்து எனக்கு அறிவியல் தெரியும் ஒரு கிரெடிபிலிட்டி எடுத்துட்டு வரும்போது அப்ப இந்த நாலேஜ் எல்லாம் அப்ளை பண்ணி தானே நீங்க ஒரு இஷ்யூல வந்து நீங்க கருத்து சொல்லணும். அப்போ விவரமே தெரியாம கருத்து சொல்லிட்டு ஃப்ரீ டு இக்னோர் அப்படிங்கிறது வந்து சரியா இருக்குமாங்கிறது எனக்கு தெரியல. நீங்க அப்படியே அதை வந்து தப்புன்னா கூட நீங்க தப்புன்னு ஒத்துக்கணும். ஆமாங்க, நான் மேபி அதை வந்து ரொம்ப குயிக்கா நான் ரெஸ்பாண்ட் பண்ணிருக்க கூடாது, அது வந்து ரியாக்ட் பண்ணிருக்க கூடாது, நான் வந்து அதை திருத்திக்கிறேன் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான அப்ரோச்சா? இது நீங்க வந்து அதை ஃப்ரீ டு இக்னோர் அப்படின்னு சொல்றது எப்படி இதாகும்? இப்ப இதனால ஒரு பாதகம் நடந்துச்சு, அப்போது நீங்க வந்து லீகலா போகும்போது இது ஃப்ரீ டு இக்னோர் அப்படின்னு சொல்ல முடியுமா? அதனால இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான அது பதிலா எனக்கு தெரியல. இன்னொரு டைமென்ஷன் என்ன வைக்கிறாங்கன்னா, விஜய் மேல எனக்கு சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்குங்க, நெகட்டிவ் ஒப்பீனியன் இருக்கு. அதை விஜய்ட்ட நான் டைரக்டா தான் சொல்லுவேன், பொது வழியில நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா விஜய் நீங்க ஏற்கனவே விக்டிமைஸ் பண்றீங்க, இதெல்லாம் நான் பொதுவுல சொன்னா திருப்பி நானே எடுத்து கொடுத்தா அவர் திருப்பி விக்டிமைஸ் ஆன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அப்போ அந்த இன்டர்வியூவர் கேட்கிறாரு, அப்ப நீங்க மத்த கட்சி மேல நீங்க டைரக்டா சொல்றீங்க தானே அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு வந்து விஜய் வந்து கவர்மெண்ட் கிடையாது, அவங்க வந்து கவர்மெண்ட், நான் ஓட்டு போட்டிருக்கேன், அதனால எனக்கு வந்து அவங்க மேல நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வைக்கிறதுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கு. விஜய் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா வந்திருக்காரு, அவங்க கூற்றுப்படி முதல் தலைமுறை அரசியல்வாதி, அதனால அவரை பத்தி நான் வந்து அவர்கிட்ட தான் டைரக்டா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இதை வந்து நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா எடுத்துக்கிட்டா கூட, ஆனா சீமானை பத்தி டைரக்டா நீங்க வந்து பொது வெளியில வைக்கிறீங்க. அப்போ நீங்களும் சீமானுக்கும் அந்த முதல் தலைமுறை அவரு உங்க பெர்ஸ்பெக்டிவ்ல அவர் தவறா இருந்திருந்தா கூட, உங்களோட சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்ல ஏன் சீமான் இல்ல? சீமான் இருந்து சீமானு நீங்க டைரக்டா சொல்லிருக்கலாமே. சீமான் அப்ரோச் பண்றது ஒன்றும் பெரிய காரியமும் இல்ல. அப்போ நீங்க சீமான் நீங்க நெகட்டிவா பேசும்போது அவருக்கு நீங்க ஒரு போனோ ஒரு மெசேஜோ போட்டு, இல்லப்பா நீ முதல் தலைமுறை அரசியல்வாதியா வந்திருக்க, இது நீ சரி பண்ணிக்கணும், இது சரி பண்ணியிருந்தா நீ ஒரு சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட்ல இருப்ப அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. அதையும் சொல்லல. அப்போ ஒரு கிரௌட் இருந்தா நீங்க ஒரு மாதிரி பிஹேவ் பண்றீங்க, கிரௌடு இல்லாத அரசியல்வாதிக்கு வேற மாதிரி பிஹேவ் பண்றீங்களா? இது தெரியலையே, இது எனக்கு சரியாவும் படல. அதுக்கப்புறம் வந்து அடுத்தது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மணி, அதாவது விஜய் ஸ்பெண்ட் பண்ற ஒவ்வொரு பைசா இருக்குல்ல, இப்போ 39 குடும்பத்துக்கு அவர் 20 லட்சம் கொடுத்ததா இருக்கட்டும், மகாபலிபுரத்துல அவர் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து பார்த்ததா இருக்கட்டும், இது எல்லாமே விஜய் தன்னோட சொந்த உழைப்புல அவரோட பாக்கெட்ல இருந்து டைரக்டா வருது அப்படிங்கிற ஒரு கமெண்டா வைக்கிறாங்க. அதுக்கு அவங்ககிட்டயே வேலிட் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் கவுண்டர் பண்றதுக்கு இருக்குமான்னு தெரியல. ஏன்னா நான் கேள்விப்பட்டது வரைக்கும் போன பொதுக்குழுல ஒவ்வொரு மெம்பர் சாப்பிட்றதுக்கும் 2000 ரூபாய் விஜய் சார்ஜ் பண்ணியிருக்காரு. ஒரு சாப்பாடு 2000 ரூபாய்னா நீங்க எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க, எவ்வளவு பேர் சாப்பிட்டுருப்பாங்க அப்படிங்கறத நீங்க பாத்துக்கோங்க. அப்புறம் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் போஸ்டிங்க்கும் அவங்க பணம் வாங்குறாங்கிறது விசிபிளா ஆன்லைன்ல சோசியல் மீடியால அவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவங்களே ஓப்பன் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, மாவட்ட செயலாளர்கள் நீங்க எலெக்ஷன்ல நிக்கணும்னா நீங்க பணம் ரெடி பண்ணுங்க, அது எல்லாத்தையுமே அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்புறம் விஜய் வந்து ஒரு கார் இறக்குமதி பண்ணதுல எவ்வளவு பெரிய வரி ஏய்ப்பு பண்ணாரு அப்படிங்கிறது தமிழ்நாடு இல்ல இந்தியா முழுக்க அப்பட்டமா தெரியும். இதெல்லாம் இருக்கும்போது விஜய் ஏதோ கஷ்டப்பட்டு மூட்டை சமந்து சம்பாதிச்ச மாதிரியும் அந்த பணத்தை அப்படியே மக்கள்கிட்ட வந்து ஸ்பெண்ட் பண்ற மாதிரிலாம் இவங்க வந்து ஒரு சீன் கிரியேட் பண்றது எப்படின்னு எனக்கு தெரியலங்க. இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அவங்க வந்து அடுத்த ஒரு கேள்வி வைக்கிறாங்க. என்ன கேள்வினா, விஜயோட பேரு ஏன் எஃப்ஐஆர்ல இல்ல அப்படின்னு கேக்குறாங்க. இதோட பதில் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ ஒரு நிகழ்ச்சி வந்து இது வந்து விஜய் வந்து நேரடியா ஆர்கனைஸ் பண்ண நிகழ்ச்சி கிடையாது. அவரை வச்சு அந்த மாவட்ட செயலாளர் பெயர்ல தான் அவங்க வந்து பெர்மிஷன் வாங்குறாங்க, மாவட்ட செயலாளர் பெயர்ல தான் எல்லாமே நடக்குது. சோ விஜய் எங்க சைன் பண்ணிருப்பாரு, எங்கேயாவது சைன் பண்ணிருப்பாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. லீகலா யாரு நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ணது, யாரு அதை முன்னெடுத்தது, இதெல்லாம் பார்த்து ஒரு செட்ல வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ இதுல விஜய் எங்கேயாவது லீகலா இன்வால்வ் ஆகி இல்லைன்னா ஆதவ் அர்ஜுன் எங்கேயாவது லீகலா இன்வால்வ் ஆகி இருந்தா கண்டிப்பா அவர் மேலே எஃப்ஐஆர் போடணும். நம்ம அதுக்கு அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சோ நம்ம கேட்கறதெல்லாம் என்னன்னா, லீகல் ஆஸ்பெக்டை தாண்டி தார்மீக பொறுப்பு விஜய் எடுக்கிறாரா அப்படிங்கிறது தான் நம்மளோட பிரைமரி கேள்வி. இதுக்கு டாக்டர் ஷாலினியும் பதில் சொல்லணும். அதாவது தன்னோட பதிவுகளுக்கு எல்லாமே தார்மீக பொறுப்பு நீங்க எடுக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கும் இருக்கு. ஏன்னா ஃப்ரீ டு இக்னோர், இப்போ விஜய் அதான பண்றாரு, ஃப்ரீ டு இக்னோர், இதெல்லாம் இக்னோர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தானே அவர் அட்டிடியூடும் இருக்கு. சோ அப்போ இந்த ஃப்ரீ டு இக்னோர்ங்கிறத எங்கர் ஜெனரேஷனுக்கு முதல் தலைமுறை அரசியல்வாதிக்கு இப்படிதான் சொல்லி கொடுக்குறீங்களா? நீங்க என்னன்னாலும் பண்ணலாம், பண்ணிட்டு நான் தான் சின்ன பையன் தானே,
எனக்கு வந்து விவரம் தெரியாதானே, இதெல்லாம் ஃப்ரீ டு இக்னோர் அப்படின்னு சொல்ல போறீங்களா? ஸோ அப்படிங்கிற கேள்வியும் உங்ககிட்ட இருக்கு. ஏன்னா அவங்கவுங்க ஆக்ஷனுக்கு அவங்க தான் தார்மீக பொறுப்பு எடுக்கணும். லீகலா பைண்ட் ஆறவங்களுக்கு லீகல் ஆக்ஷன்ஸ் எடுக்கப்படும் அப்படிங்கிறது ஒரு பேசிக். நெக்ஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கன்சர்ன் ரைஸ் பண்றாங்க, சிஎம் விசிட். அது எப்படிங்க, அந்த 41 பேர் இறந்த உடனே வந்து சிஎம் அங்க போறாருங்கிறத தாண்டி காலையிலேயே எப்படி பூ கிடைக்கும், மலர் வளையம் கிடைக்கும் அப்படிலாம் கொஸ்டின் ரைஸ் பண்றாங்க. இதெல்லாம் சின்ன பிள்ளைக்கு கூட தெரியுங்க. இப்ப போய் நான் வந்து மார்க்கெட்ல போய் எனக்கு ஒரு மலர் வளையம் வேணும்னா கூட கொடுப்பாங்க. என்ன அந்த பழைய பூல செஞ்ச மலர் வளையமோ மாலையோ கிடைக்கும். என்ன மாதிரி சாதாரண ஆளுக்கே கிடைக்கும் போது முதலமைச்சர் மாதிரி இப்போ பர்சனாலிட்டிஸ்லாம் கண்டிப்பா கிடைக்கும். இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். ஆனா இதை வந்து நீங்க யாரோட கம்பேர் பண்றீங்கன்னா, விஜய் மகாபலிபுரத்துல போட்டோவே எடுக்க விடல, அந்த மீடியாவே அலோ பண்ணல, அப்போ அவர் எவ்வளவு பெரிய தலைவர் அப்படின்னு சொல்றீங்க. இது எப்படி இந்த ரெண்டு கம்பாரிசனும் வருதுன்னு எனக்கு புரியல. பச்சை குழந்தை செத்து கிடக்குதுங்க, அந்த பச்சை குழந்தைய பார்த்து அழுது நடிப்பு அப்படின்னு ஒரு குரூப் சொல்றாங்க. ஆனா 30 நாள் கழிச்சு அந்த இளவு வீட்டுல நடந்த அந்த குழந்தைங்களோட போட்டோவை பார்த்து ஒரு நடிகர் 6 மணி நேரம் அழுது இருக்கிறத இங்க வந்து நடிப்பு இல்ல அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லுது. இதுல வேற என்ன சொல்றீங்க, அவர் மீடியாவை பாருங்க கொண்டு வரல, அது வந்து ஒரு எவ்வளோ பெரிய பெரிய உயர்ந்த எண்ணம், எவ்வளவு பெரிய தலைமை பண்பு அப்படின்னு சொல்றீங்க. இது ரொம்ப சிம்பிள்ங்க. இப்போ அவர் அழுறத வந்து நம்ம போட்டோ வீடியோ எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மத்தவங்கிட்ட கொடுத்தோம்னா இவர் வந்து உண்மையா அழுறாரா இல்ல நடிப்புக்கு அழுறாராங்கிறத ஈஸியா சொல்லிடுவாங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னா அவர் வீடியோவே எடுக்க விடல. இதெல்லாம் ரொம்ப பேசிக் கான்செப்ட் தானே. ஒரு மனிதரால, ஒரு நடிகரால 6 மணி நேரம் அழ முடியுதுன்னா இது எப்படி, இது வந்து நம்ம வந்து ரியாலிட்டின்னு புரிஞ்சுக்கணுமா? அது வந்து 30 நாள் கழிச்சு அதுவும் அந்த போட்டோவை பார்த்து இதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப சினிமேட்டிக்கா தெரியலையா? அதாவது நீங்க வந்து ஒரு சிஎம் காலையில போயிருக்காரு, அதிகாலையில போயிருக்காரு, அவர் மலர் வளையம் வச்சிருக்கிறத வந்து ஒரு சினிமாட்டிக்கா பார்க்க முடிஞ்சதுனால இந்த ஆஸ்பெக்ட் எப்படி உங்களால சினிமாட்டிக்கா பார்க்க முடியல? அப்ப இதுல வந்து ஒரு உள்நோக்கம் இருக்குதுங்கிறது நல்லா தெரியுது தானே. இது வந்து உலகத்துக்கே தெரியும். நம்ம எதுக்கு இந்த ஆஸ்பெக்ட்ல அமைதியா இருக்கணும், சரி பாதிக்கப்பட்ட மக்கள் வராங்க, அவங்களுக்கு ஏதோ வந்து அவங்க கஸ்டமைஸ்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்காரு, அதாவது அவங்களுக்கு வந்து மருத்துவ உதவி ஏதாவது வேணுமா, இல்லைன்னா ஏதாவது படிப்பு செலவு வேணுமா, கடன் உதவியா, தொழில் தொடங்குறதுக்கு உதவிங்கிற மாதிரி ஏதோ ஆஸ்பெக்ட்ல கவர் பண்ணிருக்கிறதுனால சரி ஓகே, ஏதோ அந்த மக்களுக்கு நல்லது நடக்குது, அது வரைக்கும் ஓகே. ஆனா இந்த 6 மணி நேரம் நடிப்பு, அதுக்கப்புறம் தனித்தனியா ஒருத்தங்களையும் பார்த்து நடிப்பு, காலில் விழுறது, இது எல்லாமே வந்து மேபி ஏதோ படத்துல பாக்குற மாதிரியே இருக்கு, ரொம்ப சினிமேட்டிக்கா இருக்கு. இது எப்படி இவங்களுக்கு வந்து ஒரு ஹீரோயிக் அப்ரோச்சா இருக்குன்னு எனக்கு தெரியல. சோ நம்ம வந்து ஆரம்பிச்ச இடத்துக்கே வரோம். இவங்களோட மிகப்பெரிய காண்டு என்னன்னா அந்த தற்குறிங்கிற வார்த்தை. தற்குறி அப்படிங்கிற வார்த்தை, அது எப்படி நீங்க வந்து ஒரு யங்கர் ஜெனரேஷனை பார்த்து தற்குறின்னு சொல்லுவீங்க அப்படின்னு ஒரு சொல்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியல. அது வந்து ஒரு ஃபன், அவங்களை வந்து ஒரு கேலி பண்றோம், கிண்டல் பண்றோம். தற்குறின்னு சொல்றது வந்து அவங்களை வந்து லேர்ன் பண்றதுக்கு ஒரு ஸ்கோப் இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்றது தானே தவிர அவங்களை அசிங்கப்படுத்துறதுக்கோ நீ முட்டாள்னு யாருமே சொல்லலே. யாருமே உங்களுக்கு முட்டாள், நீ படிக்காதவன்லாம் யாருமே சொல்லல. சில விஷயங்கள்ல மேபி அந்த ஏஜுக்கு அப்படி இருக்காங்க, அது வெளியில வரும்போது இன்னும் கொஞ்சம் அது வந்து சிவியாரிட்டி ஜாஸ்தியா இருக்கிறதுனால இப்படி தெரியுது. எகைன் நான் என்ன சொல்றேன், இப்போ பைக்ல நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து பயங்கர ஃபாஸ்ட் டிரைவ் பண்ணுவாங்க, அதனால பாதிப்பு நடக்குதோ இல்லையோ நம்ம அவங்கள்ட்ட சொல்லதானே செய்யறோம், ஃபாஸ்ட் டிரைவ் பண்ணாதீங்க தப்பு, அதனால எதுக்காக பாதிப்பு வரும்னு நம்ம சொல்லதானே செய்யறோம். அவங்க வந்து இல்ல அவங்க சொன்னா அவங்க வந்து நெகட்டிவ் எடுத்துப்பாங்கன்னு சொல்லாம போறோமா? ரோட்ல பாருங்க, எல்லாரும் அவங்களை திட்டதான் செய்வாங்க. ஃபாஸ்ட் டிரைவ் பண்ணா எல்லாம் திட்டதான் செய்வாங்க. ஏன்னா அது அவங்க நல்லதுக்குன்னு அவங்களுக்கே ஒரு ஏஜ்ல புரியும். மேபி இப்ப புரிஞ்சிருக்காது, அப்போ புரியும். அப்போ இது சொல்லாம விட்டாதான் தப்பு. அப்புறம் நம்ம சொல்லணும்ல, அதாவது அவங்க வந்து அவங்களால வெளியில யாருக்குமே பாதிப்பு இல்லைங்கும் போது நம்ம எதுவுமே சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஆனா பாதிப்பு வரும்போது அது நீங்க சொல்லிதான் ஆகணும். அதுக்கப்புறம் நீங்க அந்த கூட்டத்திலேயே, அதாவது விஜய் ரசிகர்கள் தான் வந்தாங்க, ஆனா அந்த மக்களுக்கு பாதிப்புன்னு உடனே பாடி தூக்கிட்டு அவங்களை எப்படியாவது காப்பாத்தினு ஓடினாங்கல்ல. அதுக்கப்புறம் வந்து தண்ணி வேணும்னு செருப்பு தூக்கி வீசினாங்கல்ல, எனக்கு தண்ணி வேணும், எங்களுக்கு மெடிக்கல் ஹெல்ப் வேணும்னு தூக்கி வீசினாங்கல்ல, அவங்களும் வந்து இங்க இருக்காங்க. இப்போ யங்ஸ்டர்ஸ் வந்து எல்லாருமே அப்படி விஜய் பின்னாடியெல்லாம் போல, அது ஒரு குரூப், அவ்வளவுதான். ஸோ நம்ம வந்து இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து வச்சு பேசணும். இப்போ நம்ம தற்கொலைன்னு சொல்றதும் எல்லா ஜென்சியில யங்ஸ்டர்ஸையும் நம்ம சொல்லல. யார் வந்து இந்த கருத்துருவாக்கம் பண்றாங்களோ, இந்த அதாவது நெகட்டிவ் ஒரு 41 பேர் இறந்திருக்காங்கிற எந்த அக்கறையும் இல்லாம ஐ ஸ்டாண்ட் வித் விஜய்னு பதிவு போடுறோம் பாருங்க, அவங்களதான் நாங்க சொல்றோம், வேற யாரையும் சொல்லல. இந்த மாதிரி எல்லாருமே பதிவு போடலங்க. போனதுல பொறுப்பா நடந்துகிட்டவங்க தான் அங்க நிறைய. இந்த மாதிரி ஐ ஸ்டாண்ட் வித் விஜய்னு போட்டவங்க எவ்வளவு பேரு, இப்போ இந்த கான்ஸ்பிரசி கிரியேட் பண்றவங்க எவ்வளவு பேரு, அதாவது
இதை வச்சு அரசியல் பண்றீங்கன்னு சொல்றாங்கல்ல, அவங்களதான் நாங்க சொல்றோமே தவிர, எகெயின் இப்போ வந்து யாருமே வந்து விஜய் தான் எல்லாத்தையும் மூச்சு விட முடியாம போய் மூக்க பொத்தி எல்லாத்தையும் கொண்டுட்டாருலாம் நாங்க சொல்லல. அது வந்து ஒரு ஆக்சிடென்ட். அந்த ஆக்சிடென்ட்டுக்கு யாரு வந்து முதன்மை பொறுப்பு, தார்மீகமா முதன்மை பொறுப்பு எடுக்கணுங்கிறது தான் இது ஒரு மிகப்பெரிய கேள்வியை தவிர, இதுல வந்து விஜய் வந்து வேணுகுனே பண்ணிட்டாரு அப்படின்லாம் இங்க யாருமே சொல்றது இல்ல. இதை வச்சு யாரு கான்ஸ்பிரசி கிரியேட் பண்றாங்களோ அவங்களதான் நம்ம அட்டாக் பண்றோமே தவிர, எல்லா விஜய் ஃபேன்ஸையும் நம்ம அட்டாக் பண்ணலங்கிறது நம்ம டாக்டர் ஷாலினிக்கு சொல்லணும். ஸோ விஜய்னால எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு நன்மை என்னன்னா, இந்த மாதிரி டாக்டர் ஷாலினி இந்த அளவுக்கு எக்ஸ்போஸ் ஆயிருக்கிறது தான். இதுக்கு முன்னாடி அவங்க சின்ன சின்ன நபர்களை ஆதரிச்சு பேசிட்டு இருந்தாங்க. அதாவது சசிகலாவா இருக்கட்டும், கமலஹாசனாட்டா இருக்கட்டும், ஆதவ அர்ஜுனாவை பத்தி பேசும்போதெல்லாம் இவ்வளவு தூரத்துக்கு அவங்க எக்ஸ்போஸ் ஆனதில்லை. ஆனா இந்த டைம்ல விஜய்னால எக்ஸ்போஸ் ஆயிருக்காங்கிறது விஜய்னால நம்மளுக்கு கிடைச்ச பாசிட்டிவிட்டியா தான் நம்ம எடுக்கணும் போல இருக்கு, அவங்க ஸ்டைல சொல்ல போனா. ஸோ எகெயின் நன்றி, வணக்கம்.